الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فإني أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وقال سبحانه وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذروا ظاهر الإثم وباطنه إن الذين يكسبون الإثم سيجزون بما كانوا يقترفون صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول والله إني لأستغفر الله وأتوب إليه في اليوم أكثر من 70 مرة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم رواه البخاري. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட தூதர் ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், மேலும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய இல்லமாகிய பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவில்லானோ பணித்துள்ளானோ அத்தகைய விடயங்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், இந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து தூரமாகி ஒதுங்கி நடக்குமாறு நமக்கு தடுத்து விலக்கிவிட்டானோ அத்தகைய விடயங்களிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து தூரமாகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்தில் ஆக பெருமதியான ஒரு பாக்கியம், ஒரு நியாமத் இருக்கும் என்றால் அது ஈமானுடைய நியாமத். ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக அல்லாஹ் நம்மை தெரிவு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நியாமத் தான் உலகத்தில் நமக்கு கிடைத்த பெரிய ஒரு நியாமத், ஒரு பாக்கியத்துக்குரிய நியாமத். நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். உலகத்துடைய எல்லா விடயங்களுக்கும் அல்லாஹ் தான் சொந்தக்காரனாக இருக்கிறான். உலகத்தில் நிகழக்கூடிய எந்த விடயங்களாக இருந்தாலும், எதாவாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் முடிவு செய்தான் உலகத்தில் நடத்தாட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் முடிவு செய்யாதது உலகத்தில் எதுவும் நடைபெறாது.
முழு உலகத்துடைய படைப்பினங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் எதை முடிவு செய்திருக்கிறானோ அதை நடத்தாட்டி கொண்டிருக்கிறான். அவன் செய்யக்கூடிய விடயங்கள் அனைத்தும் எல்லாம் ஒரு நனவு, ஒரு கைருக்கு தான் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். வெளிரங்கத்தில் வெளி பார்வையில் எங்களுக்கு அது கெடுதியாக இருந்தாலும் அந்த விடயங்கள் அதை நனவாக தான் அல்லாஹ் அதில் இறுதியில் நடவையமாக வைத்திருக்கிறான். அந்த ரகசியம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். உலகத்தில் சிறந்தவர்கள் மலக்குமார்கள், நபிமார்கள், அவர்களுக்கும் அல்லாஹ் இந்த ரகசியத்தை படித்து கொடுக்கல. மாற்றமாக இந்த ரகசியம் அல்லாஹ் மாத்திரம் வைத்திருக்கக்கூடிய ஒரு அறிவு, ஒரு இல்ம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், அந்த மறைவானவற்றுடைய சாவி, அந்த மறைவானவற்றுடைய அறிவு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்குது. லா யஅலமுஹா இல்லா ஹு, அல்லாஹ் சொல்கிறான், அதை அல்லாஹ்வை அன்றி வேறு யாருக்கும் இந்த அறிவை அல்லாஹ் கொடுக்கல. வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கரையிலையும் கடலிலையும் நடக்கக்கூடிய விடயங்களையும் அல்லாஹ் அறிகின்றான். எல்லா விடயத்தையும் அறிகின்றான். இந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். அல்லாஹ்வுடைய முடிவின் பிரகாரம் தான் ஒவ்வொரு விடயமும் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சில விடயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த விடயங்கள் எங்கட கையில் தான் இருக்குது, எங்கட கொண்ட்ரோலில் தான் இருக்குது, இது யாராலையும் எங்களை மிகைக்க முடியாது, யாராலையும் எங்கட இந்த சக்தியை அடைய முடியாது என்ற சவாலை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். சூரத்துல் லுக்மானுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, கியாமத்துடைய அறிவு, கியாமத் நாள் எப்பொழுது நிகழும், எந்த நேரத்தில் நிகழும் என்ற அறிவை அல்லாஹ் மாத்திரம்தான் வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து கேட்டார்கள் குஃபார்கள், யஸ்அலூனக அனிஸ் ஸாஅ, கியாமத் நாளை பற்றி கேட்டார்கள். ஆனால் அந்த அடையாளங்களை தான் சொல்ல முடியுமே ஒழிய கியாமத் நாள் எப்போ வரும், எந்த நேரத்தில் வரும் என்றது யாராலையும் சொல்ல முடியாது. இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கக்கூடிய விடயம். இரண்டாவது விடயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், மழை பொழிகின்றது, இந்த மழைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். முழு உலகமும் செய்தாலும் பொழியக்கூடிய மழையை நிறுத்த முடியாது, பொழியாமல் இருக்கக்கூடிய மழையை பொழிய வைக்கவும் முழு உலகத்துக்கு முடியாது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், ஒரு குழந்தை தாயுடைய கற்பறையில் இருக்குது, அந்த குழந்தை எப்படியாப்பட்ட குழந்தை, அந்த குழந்தையுடைய முடிவு என்ன, அது மௌத்துக்கு பின்னால அடையக்கூடிய அடைவுகள் என்ன, உலகத்தில் அந்த குழந்தை வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவ்வளவு அனுபவிக்கும், எல்லா விடயத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். وَمَا تَدْرِي نَفْسٌ مَاذَا تَكْسِبُ غَدًا, அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், எந்த ஒரு மனிதனுக்கும் சொல்ல முடியாது நாளைக்கு அடுத்த நிமிடம் நான் எதை சம்பாதிப்பேன், நான் எதை கொள்வனம் செய்வேன் என்றது யாராலையும் சொல்ல முடியாது. وَمَا تَدْرِي نَفْسٌ بِأَيِّ أَرْضٍ تَمُوتُ, யாருக்கும் சொல்ல முடியாது நான் எந்த இடத்துல மௌத்தாகுவேன், எந்த நேரத்தில் மௌத்தாகுவேன் என்றது யாராலையும் சொல்ல முடியாது. இந்த விடயங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் அல்லாஹ். இந்த ஈமானை தான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். உலகத்துடைய எல்லா ஏற்பாடுகளும் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது எதாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு.
அல்லாஹ் நினைத்த பிரகாரம் உலகத்தை நடத்தாட்டிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த விடயங்களை முடிவு செய்வதற்கு மனிதர்கள் நாங்களும் ஒரு காரணம். நாங்கள் உலகத்தில் செய்யக்கூடிய கர்மங்கள், செய்யக்கூடிய விடயங்களுடைய பிரதிபலிப்பு தான், ரிசல்ட் தான் அல்லாஹ்வுடைய முடிவாக இருக்குது. நாங்கள் உலகத்திலிருந்து அனுப்பக்கூடிய விடயங்கள் நலவாக இருந்தால் வரக்கூடிய விடயங்களும் நலவாக இருக்கும். நாம் உலகத்தில் இருந்து அனுப்பக்கூடிய விடயங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடிய விடயமாக இருந்தால் அதனுடைய ரிசல்ட்டும் அது அல்லாஹ்வுடைய கோபத்தை, அதாவை தான் இறக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். தரையிலும் கடலில் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் மனிதர்கள் அவர்களுடைய கரங்களின் மூலமாக ஏற்படுத்திக் கொண்டது, அவர்கள் சம்பாதித்துக் கொண்டது. நாம் அவர்கள் சம்பாதித்த விடயங்களை நாம் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் செய்த விடயங்களை நாம் அவர்களுக்கு திருப்பி இருக்கிறோம். அவர்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அனுபவித்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சோதனைகளை தாரது, கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் அல்லாஹ் தாரது வெறுமனே நாம் பேசிவிட்டு மௌனமாக இருப்பது கிடையாது. மாற்றமாக அந்த பிரச்சனையின் மூலமாக அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்ப்பது நாம் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்றதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த மனிதன் கியாமத் நாள் வந்து அந்த கஷ்டமான நாள், சிரமமான நாள்ல அவன் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் உலகத்திலேயே சோதனையை தருவதாக அல்லாஹ் சொல்கிறான். وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் நாம் அவர்களுக்கு சோதனையை கொடுப்பது அவர்கள் அந்த பெரிய அதாப் கியாமத்தின் நாள்ல கஷ்டப்படக்கூடாது, சிரமப்படக்கூடாது. அதுக்கு முன்னால அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவர்கள் அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்விடம் மீள வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனை என்பது நாம் செய்யக்கூடிய விடயங்களின் மூலமாக தான் உருவாக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் தடை பெறுவதற்கு காரணம் அவன் செய்த பாவங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு நியமத்தை தந்திருக்கிறான். ஆனால் அந்த நியமத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு எல்லையை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒவ்வொரு நியமத்தும் அந்த எல்லையை கடக்கக்கூடாது. அல்லாஹ் எந்த எல்லையை போட்டிருக்கிறானோ அந்த எல்லைகளுக்கு தான் எங்களுடைய நியமத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நியமத்திலையும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பாதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை இந்த அடியான் சம்பாதிக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதுக்கு அங்கால் அவர் அதில் முயற்சி செய்தால், ஈடுபட்டால் அவர் கியாமத்திலே நாளில் கை சேதப்படுவார். எல்லா விடயத்தையும் அல்லாஹ் பதிவு செஞ்சு கொண்டே இருக்கிறான். நாம் செய்யக்கூடிய எல்லா விடயங்களும் பதிவாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த ஏடுல மலக்குமாரனை வைத்து அல்லாஹ் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறான். எந்த விடயமாக இருந்தாலும் சரி, கியாமத்தின் நாள்ல அந்த விடயங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கின்றது. கியாமத்தின் நாள்ல அல்லாஹ் சொல்லுகிறான், اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون.
நாவுக்கு அல்லாஹ் முத்திரையிடுவான். அவருடைய கரங்கள் பேசும். அவருடைய விடயங்களுக்கு சாட்சியாக அவர்களுடைய கால்கள் அமையும். ஏதாவது இருந்தாலும், எந்த ஒரு நியமத்தாக இருந்தாலும் தரப்பட்ட நியமத் அந்த முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நியமத்துக்கும் அல்லாஹ் கேள்வி இருக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. பார்வையாக இருந்தாலும் சரி, கேள்வியாக இருந்தாலும் சரி, சிந்தனையாக இருந்தாலும் சரி, எதாவாக இருந்தாலும் எல்லா விடயத்திலையும் அல்லாஹ் கேள்வியை வைத்திருக்கிறான். எல்லா விடயங்களுக்கும் கேள்விகளை கொண்டு நாங்கள் மறைச்சி செய்திருக்கலாம், ரகசியமாக செய்திருக்கலாம். ஆனால் அந்த நாளில், கியாமத்துடைய நாளில், யௌம துபல ஸராயிர், நாங்கள் செய்த ரகசியங்கள் எல்லாம் வெளியாகும். யாருக்கும் தெரியா இருட்டில் தனிமையில் நாம் செய்திருந்தாலும் அந்த ரகசியங்களை அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவான். அதுக்கு முன்னால், அந்த நாளை சந்திக்கிறதுக்கு முன்னால் தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, இந்த அடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்றதுக்காக தான் நாம் இவர்களுக்கு சோதனைகளை கொடுக்கிறோம். பாவிகளுக்கு அல்லாஹ் இந்த பட்டோலையை பதிவு செய்த பின்னால பாவிகளுக்கு அல்லாஹ் பட்டோலையை கொடுப்பான். கியாமத்துடைய நாள்ல பாவிகளுக்கு பட்டோலை வழங்கப்படும். ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه. அந்த பாவிகள் பட்டோலைகளை திறந்து பார்ப்பார்கள். என்ன விடயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றதை பார்த்து சொல்லுவார்கள். ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب. அவர்கள் கை செய்தப்படுவார்கள், கவலைப்படுவார்கள். இது என்ன புத்தகம், இது என்ன ஏடு. لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها. இந்த ஏட்டில் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் செய்த சிறிய ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு விடயமாக இருந்தாலும் எந்த ஒரு விடயத்தையும் விட்டு வைக்காமல் அல்லாஹ் எல்லாத்தையும் பதிவு செய்திருக்கிறானே என்று அவர்கள் கவலைப்படுவார்கள். அந்த நிலைமையை அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாளை அடைவதற்கு முன்னால் தான் அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து, ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹ் பிரச்சனைகளை கொடுத்து, சிரமங்களை கொடுத்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்றதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நாம் துனியாவுக்கு அனுப்பப்பட்ட விடயங்கள் அது ஏதோ ஒரு ஒன்றுக்காக வேண்டி வாழ்ந்துவிட்டு செல்வதற்காக வேண்டி அனுப்பப்படவில்லை. மாற்றமாக ஒரு நோக்கத்தில் அல்லாஹ் நம்மை அனுப்பியிருக்கிறான். ஒரு நோக்கத்தை முன்வைத்து, ஆகிராவுடைய நோக்கத்தை முன்வைத்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அதுக்காக தான் உலகத்திலே வாழ்க்கையை அல்லாஹ் இப்படியாப்பட்ட சோதனையை, பிரச்சனைகளை கொண்டு ஒரு எல்லையை வைத்து அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்றான். அந்த விதிகளை மீறுவோம் என்றால் மௌத்துக்கு பின்னால் நாம் நஷ்டவாளிகள் ஆகுவோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், فَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا. யார் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுகிறார்களோ, அதுக்கு மாற்றம் செய்கிறார்களோ, வாழ்க்கையை துனியாவுக்கு என்று அர்ப்பணிக்கிறார்களோ, இவர்களுடைய முடிவு என்னென்றால் فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى. அவர்களுடைய ஒதுங்கும் தலம் நரகம் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாளைகளை சந்திக்க முடிய முன்னால்தான் அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது விசாலமானது. எங்கள பாவங்களை விடவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. உலகத்தில் உள்ள எல்லா விடயங்களை விடவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமாக இருக்கின்றது. நாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறோம், நாம் பாவ மன்னிப்பு தேடினால் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா என்று நாம் யோசிக்க தேவையில்லை. மாற்றமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அன்பு, இரக்கம் அது விசாலமாக இருக்கின்றது.
உலகத்தில் அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்குறதுக்கு தடையாக இருப்பது நாம் செய்த பாவ மன்னிப்பு தான். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அஸாப் வேதனை உலகத்துக்கு இறங்காது. அதே போன்று وَمَا كَانَ اللَّهُ مُعَذِّبَهُمْ وَهُمْ يَسْتَغْفِرُونَ. இந்த கூட்டத்தினர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடும் பொழுதும் அல்லாஹ் அஸாபை இறக்க மாட்டான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். உலகத்துக்கு அஸாபை நிறுத்துறது எங்களுடைய பாவ மன்னிப்பாக இருக்கும், எங்களுடைய தௌபாவாக இருக்கும், எங்களுடைய இஸ்திக்ஃபாராக இருக்கும். நாம் செய்த விடயங்கள் நமக்கு தான் தெரியும். என்னுடைய பார்வை, என்னுடைய கேள்வி, என்னுடைய சிந்தனை, உடைய நேரங்கள் எதில் கழிகின்றது, என்ற இரவு, என்னுடைய பகல், என்னுடைய ரகசியம் எந்த நிலைமையில் கழிகின்றது என்பது நாம் ஒவ்வொருத்தரும் தான் அறிகின்றோம், தெரிகின்றோம். இந்த விடயங்கள் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த விடயங்களுக்குரிய முற்றுப்புள்ளி நம்முடைய தௌபாவும் இஸ்திக்ஃபாரும் ஆக வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய ரூஹ் அவனுடைய தொண்டைக்குள்ளே வந்தடையும் என்றால் அவனுடைய தௌபாவுடைய வாசல் மூடிவிடும். அதுக்கு பின்னால் அவன் எவ்வளவு கெஞ்சினாலும் கதறினாலும் அல்லாஹ் மன்னிக்க போறதில்ல. அதுக்கு முன்னால் அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான் நம்முடன். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி வந்து கேட்டால் சொல்லுங்கள், فَإِنِّي قَرِيبٌ, நான் அவருடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாஇ இதா தஆன். ஒரு அடியான் என்னின் பக்கம் பாவ மன்னிப்பு தேடுகிறான், என்னின் பக்கம் அழைக்கின்றான் என்றால் அவனுடைய பாவத்தை மன்னிக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. அவர்கள் என்னுடைய நம்பிக்கையோட அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பான் என்ற உறுதியுடன் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَى أَنفُسِهِمْ لَا تَقْنَطُوا مِنْ رَحْمَةِ اللَّهِ. பாவியான அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே சொல்லுங்க, பாவம் செஞ்சு செஞ்சு தன்னை நினைத்துக் கொண்டவர்கள் அவர்களுக்கு சொல்லுங்க, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு நிராசையாக வேண்டாம். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அடியார்களுடன் அவன் மிகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான், மிகவும் அன்பாளனாகவும் இருக்கிறான் என்பதை நபியே சொல்லுங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், சோதனைகள், இதுக்குரிய தீர்வு நாம் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பாக இருக்கும். ஒரு முஃமினுடைய அடையாளமே அவர்கள் சஹருடைய நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லஸிம அல்-இஸ்திக்ஃபார ஜஅல அல்லாஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா. யார் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார், நியமமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 3 விடயத்தை கொடுப்பதாக. ஜஅல அல்லாஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா, அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தை கொடுக்கிறான், அதிலிருந்து அவர்களை அல்லாஹ் வெளியாக்குறான். ஒமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவர்களுக்கு ஏற்பட்ட கவலைகள், துன்பங்கள், துக்கங்கள் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு விமோசனத்தை, அவர்களுக்கு அந்த துக்கங்களை, கவலைகளை இல்லாமாக்கின்றான். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர்களுடைய தேவைகள் அல்லாஹ் அவர்கள் நினையான புறங்களில் அல்லாஹ் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கிறான்.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பாவ மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு நன்மைகளையும் நலவுகளையும் அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கிறான். உலகத்துக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அது தடை பெறுவதற்கு எங்களுடைய இஸ்திக்ஃபாரும் பாவ மன்னிப்பு பெறுகிறது. ஆனால் தற்பொழுது நாடளாவிய ரீதியில் எல்லா பகுதிகளிலும் மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. பல ஊர்கள் இந்த மழையுடைய சோதனையில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள். பல மக்கள் இந்த சோதனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் உறவினர்களை இழந்து, பெற்றோர்களை இழந்து, குழந்தைகளை இழந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று அவர்களுடைய வீடுகள், உடைமைகள் எல்லாம் இழக்கப்பட்ட நிலைமைகளோடு சூழல் உள்ளவர்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அனர்த்தத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. நாம் அதற்கு உதவி செய்வது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நல்ல விடயங்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விடயத்தில் நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாளராக இருந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். எனவே எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் உதவி செய்ய கடமையாக இருக்குது. உதவி செய்ய கட்டாய கடமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அல்லாஹ் செல்வாக்கு தந்திருந்தால் அந்த செல்வத்தின் மூலமாக நாம் உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு அல்லாஹ் பணத்தை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறார் என்றால் அந்த செல்வத்தின் மூலமாக நாம் அவர்களுக்கு உதவியாளராக இருக்க வேண்டும். எங்களுடைய சகோதரர், எங்களுடைய ஒரு முஸ்லிம் சகோதரர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதால் நாம் சந்தோஷமாக இருப்பது என்பது அது ஒரு முஸ்லிமுக்கு அழகில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் பிற முஸ்லிமுக்கு நிகழ்ந்த கவலைகள், கஷ்டங்களில் இவரும் பங்குதாரியாக ஆக வேண்டும், இவருக்கும் அதே கவலை, கஷ்டம் இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே எங்களால் பணம் ரீதியாக உதவி செய்ய முடியுமாக இருந்தால் நாம் உதவி கரங்களை நீட்ட வேண்டும். எங்களுக்கு அந்த அளவு வசதி இல்லை, மாற்றமாக எங்களுக்கு அல்லாஹ் தேக ஆரோக்கியத்தை தந்திருக்கிறதான், உடம்புல ஒரு பலத்தை தந்திருக்கிறான் என்றால் எங்களோட உடம்பு ரீதியாக ஏதாவது முயற்சிகளை செய்ய முடியும். நாம் அவர்களுடைய பகுதிகளுக்கு போயிட்டு அவர்களுக்கு என்ன உதவி செய்ய இயலுமோ அந்த உதவிகளை நாம் செய்வது, அல்லது எங்களால் அதுவும் முடியவில்லை என்றால் நாம் அவர்களுக்கு ஆறுதலாக சொல்லுவது. ஆறுதல் சொல்லுவதும் அதையும் எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய தீன் வலியுறுத்துகின்றது. ஒரு ஜனாசா நிகழ்ந்துவிட்டால் அந்த ஜனாசாவுடைய வீட்டுக்கு 3 நாளைக்கு ஆறுதல் சொல்வது சுன்னத். இப்படியாப்பட்ட நிகழ்வுல எவ்வளவு கவலையுடன், எவ்வளவு அவருடைய செல்வாக்கையும் செல்வத்தையும் இழந்து கொண்டு அவர்கள் எவ்வளவு துக்கத்தில் இருக்கக்கூடிய விடயங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதல், அல்லாஹ்வுக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதற்கும் நன்மை இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய ஆறுதல் சொல்வதற்காக ஒரு முஸ்லிம் பங்களிக்கிறார், ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இவருக்கு எப்படியாப்பட்ட கூலி என்றால் சொர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஆடை அணிவிக்கின்றான். ஆறுதல் சொல்றது லேசான நன்மை இல்லை. இன்னும் சொல்லப்பட்டது, ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தில் பங்கு கொள்கிறார், ஒரு முஸ்லிமுடைய தேவையில் பங்கு கொள்கிறார் என்றால் இது எவ்வளவு சிறப்பான நன்மை என்றால் மஸ்ஜிதில் வந்து இஅ்திகாஃப்ல இருந்து அமல் செய்வதை விடவும் சிறந்தது. எங்களால் அதுதான் முடியவில்லை என்றால் நாம் ஒரு துஆவாவது வழிகள் செய்வது.
எங்களுக்கு அது முடியும். எங்கள் நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது, அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வது, அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது, இது ஆகப்பெரிய நன்மையை கொண்டு சேர்க்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குரபித் துன்யா, யார் ஒரு முஃமின் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய விடயத்தில் ஈடுபடுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் எப்படியாப்பட்ட கூலியை கொடுக்கிறான் என்றால், நஃபஸல்லாஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா, கயாமத்துடைய நாளில் ஏற்படக்கூடிய சோதனைகள் கஷ்டங்களிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தை, அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சிரமங்களிலிருந்து அல்லாஹ் லேசாக்குறான். துனியாவில் செய்யக்கூடிய சின்ன அமல்கள் தான், ஆனால் பெரிய கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை இன்று ஏற்பட்ட அவர்களுக்கு நாளைக்கு நமக்கும் நடக்கலாம். சதகா என்பது, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸதகா ரத்துல் பலா, சதகா கொடுப்பது, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வது, அது நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையை நம்மை பாதுகாக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய மோசமான மரணங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அது சதகாவுக்குரிய அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய கூலி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும், நாம் அதில் செயல்பட வேண்டும். நாம் குறைந்தது நம்மால் எது முடியுமோ அதில் நாம் ஈடுபட வேண்டும். எங்களோட பாவங்கள், நாங்கள் செய்த பாவங்களும் சில நேரம் நம்மளுடைய சகோதரர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. சிலர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அது முழு கூட்டத்திற்கும் அது சோதனையாக அமையும். உலகத்தில் இதே மாதிரி முன்னால வாழ்ந்த சமுதாயங்கள் அவர்கள் இதே போன்ற சோதனைகளில் கஷ்டப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். மலைகளின் மூலமாக, காற்றின் மூலமாக, சத்தங்களின் மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நாங்கள் அந்த சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நாம் முதலாவது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இரண்டாவது, சோதனையில் மாட்டிக்கொண்டவர்கள், சிக்கிக்கொண்டவர்களுக்கு நாம் உதவிக்கரங்கள் நீட்ட வேண்டும். எங்களுக்கு அல்லாஹ் சில நியமங்களை தந்திருக்கிறான். நாம் அந்த நியமத்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திலையும் மற்றவர்களுடைய தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்வோம் என்றால் எங்களுக்கு ஆகப்பெரிய நன்மைகளை கொண்டு சேர்க்கும், ஆகப்பெரிய சவாபை கொண்டு சேர்க்கும். அதில் ஆகப்பெரிய கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படியாப்பட்ட நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. எங்களையும் அல்லாஹ் சோதனைகளுக்கு பாதுகாப்பானாக. சோதனைகள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தை அளிப்பானாக, ஆறுதலை நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فإني أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة: يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تشتغلوا عنها هرما ناظرا ومرضا حامسا وموتا خالصا. وصلوا الذي بينكم وبين ربكم تسعدوا وأكثروا الصدقة في السر والعلانية تؤجروا وتحمدوا وترزقوا
وأمروا بالمعروف تحسبوا وانهوا عن المنكر تنكروا. أيها الناس إن أكيسكم أكثركم ذكرا للموت وأحسنكم استعدادا له. ألا وإن من علامات العقل التجافي عن دار الغرور والإنابة إلى دار الخلود والتزود لسكن القبور والتأهب ليوم النشور. والله سبحانه وتعالى يقول وهو أصدق القائلين: بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم وملك عظيم ورب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد فإني أوصيكم وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكته المسبحة بقدسه تكريما وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيد شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله عنهم. اللهم اغفر للعباس ولده مغفرة ظاهرة باطنة. الله في أصحابه لا تتخذهم غرضا من بعده فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم إنا نعوذ بك من جهل البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى